ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய மாமரம் வளர்ந்துருந்தது. அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு சின்ன அழகான முயல் தன்னோட வீட்டை உருவாக்கி இருந்தது. அந்த வீட்டுல அது நல்லா படுத்து தூங்கி சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் ராத்திரி அந்த முயல் தன்னோட வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது திடீர்னு டம் டம் டமால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இதை கேட்ட முயல் கொஞ்சம் பயந்துக்குச்சு. இது என்ன சத்தம் தெரியலையே அப்படின்னு. சரி, திருப்பி அந்த சத்தம் கேட்கல அப்படிங்கவும் ஒன்றும் இல்லை போல இருக்குன்னு நல்லா திருப்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. அப்போ மறுபடியும் டமார் டம் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இப்போ அந்த முயலுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அதுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வானம் இடிஞ்சு விழப்போகுது போல இருக்கு, நம்ம தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னோட வீட்டிலேருந்து வெளியில வந்து குதிச்சு குதிச்சு வேகமா ஓட ஆரம்பிச்சுது. அப்ப நல்ல இருட்டு, அதனால அதுக்கு இடமே தெரியல. காட்டுக்குள்ள ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. அப்ப வழியில ஒரு குள்ளநரி நல்லா படுத்துக்கிட்டு இருந்தது. இந்த முயல் வேகமா ஓடி போய் அந்த குள்ளநரியோட வாலில் மிதிச்சிடுச்சு. உடனே குள்ளநரி ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே யார் என் வாழை மிதிச்சது அப்படின்னு கேட்டுச்சு. பார்த்தா இந்த முயல் பயந்து நடுங்கிட்டு இருந்தது. உடனே அந்த குள்ளநரி முயலை பார்த்து கேட்டுச்சு, ஏன் முயலே, ஏன் இப்படி வேகமா ஓடிட்டு வர இந்த ராத்திரியில அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த முயல் சொல்லுச்சு, நரியண்ணா நரியண்ணா, வானம் இடிஞ்சு விழ போகுது, அதுதான் நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்டோன்னு நரிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஓஹோ, வானம் இடிஞ்சு விழ போகுதா, நானும் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியும் அந்த முயலோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நரியும் முயலும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சா. அப்ப வழியில ஒரு கரடி நல்ல தேனை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு குப்புற படுத்துக்கிட்டு அப்படின்னு கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. இது ரெண்டு வேகமா போக போது அந்த கரடி மேல மோதிடுச்சு. கரடி ஒன்னே முழிச்சுக்கிட்டு, யாருதே என் மேல மோதினது அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த நரியும் முயலும் கரடியை பார்த்து சொல்லிச்சு, கரடி மாமா, வானம் இடிஞ்சு விழ போகுதா, அதுதான் நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னு கரடிக்கும் பயம் வந்துடுச்சு. அப்படியா, வானம் இடிஞ்சு விழ போகுதா, இருங்க நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடியும் முயலோடையும் நரியோடையும் சேர்ந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப முயல், நரி, கரடி எல்லாம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு புலி அந்த பக்கமா வந்துச்சு. இவங்க எல்லாரும் வேகமா ஓடுறத பார்த்தோன்னா அது கேட்டுச்சு, ஏன் எல்லாரும் இப்படி ஓடுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. புலியோட குரலை கேட்டோன்னே நரியும் முயலும் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே கரடி சொல்லிச்சு, புலியாரே, வானம் இடிஞ்சு விழ போகுதா, அதுதான் நாங்கள் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே புலிக்கும் பயம் வந்துடுச்சு. அப்படியா, இருங்க நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புலியும் இப்போ கரடி, நரி, முயல் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு யானை நின்று மூங்கில பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இதை கவனிக்காத முயல், நரி எல்லாம் யானையோட காலுக்குள்ளே போய் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. யானை உடனே கோபத்தோட அப்படின்னு தன்னோட தும்பிக்கையை எடுத்து பிளிரிட்டு கேட்டுச்சு, யார் என்னோட காதுக்குள்ளே போனது, கால் வழியா ஏன் ஓடுறீங்க அப்படின்னு. உடனே புலி யானையை பார்த்து சொல்லிச்சு, யானை என்னாச்சு தெரியுமா, வானம் இடிஞ்சு விழ போகுதா, அதுதான் நாங்கள் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே யானைக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. ஓ, வானம் இடிஞ்சு விழுந்துருமோ, நம்மளும் தப்பிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நரி, முயல், கரடி, புலி இதோட சேர்ந்து யானையும் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா விலங்குகளும் ஓட ஆரம்பிச்சோன்னே வழியில பார்த்தா மற்ற விலங்குகளும் என்ன பிரச்சனைன்னே தெரியாம இதெல்லாம் ஓடவும் இது பின்னாடியே வரி குதிரை, ஒட்டகச்சிவிங்கி,
காட்டு மாடு, காட்டு நாய், அப்புறம் மீதி விலங்குகள் பறவைகள் எல்லாமே ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு ஓடிக்கிட்டே வந்தது. இப்போ காட்டோட ராஜா சிங்கராஜா தன்னோட குகையை விட்டு என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு வெளியில வந்து ஒரு உயரமான பாறை மேலே ஏறி என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. பார்த்தா எல்லா விலங்குகளும் அர்த்த ராத்திரியில ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு நினைச்சாரு. சிங்கராஜாவை பார்த்தோன்னே எல்லா விலங்குகளும் திருப்பியும் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. சிங்கராஜா கோபத்தோட என்ன பண்ணினாரு, அப்படின்னு ஒரே ஒரு கர்ஜனை தான் பண்ணினார். சிங்கத்தோட கர்ஜனையை கேட்டோன்னே எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுச்சு, கப்பு சிப்புன்னு அங்கங்க நின்றுடுச்சு, அசைய கூட இல்லை. இப்போ சிங்கம் வந்து எல்லாரையும் பார்த்து கேட்டாரு, ஏன் எல்லாரும் இப்படி ஓடுறீங்க, என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே எல்லா விலங்குகளும் பயந்துக்கிட்டே அமைதியா இருந்துச்சு. அப்போ யானை வந்து தைரியமா சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, சிங்கராஜாவே வானம் இடிஞ்சு விழப்போகுதா, அதுதான் நாங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. யார் இப்படி சொல்லியிருப்பா வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு அப்படின்னு. அது உடனே என்ன பண்ணிச்சு, யானையை பார்த்து கேட்டுச்சு, யானை யாரு, யார் உங்ககிட்ட சொன்னா வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு அப்படி. உடனே யானை சொல்லிச்சு, எனக்கு தெரியாது, என்கிட்ட புலி அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு. உடனே சிங்கம் புலியை பார்த்து கேட்டுச்சு, புலி யாரு, யார் உங்ககிட்ட சொன்னா வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு. உடனே புலி சொல்லிச்சு, சிங்கராஜா எனக்கும் தெரியாது, என்கிட்ட இந்த கரடி தான் சொல்லிச்சு அப்படின்னு. உடனே சிங்கம் கரடியை பார்த்து கேட்டுச்சு, கரடி மாமா என்னது இது, ஏன் சொன்னீங்க வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு. இதை கேட்டோன்னு கரடி சொல்லிச்சு, சிங்கராஜாவே எனக்கும் தெரியாது, இந்த குள்ளநரி தான் என்கிட்ட வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு சொன்னிச்சு அப்படின்னு. உடனே சிங்கம் இப்போ குள்ளநரியை பார்த்துச்சு, ஏ குள்ளநரியே என்ன நீனு தந்திரம் பண்ணியிருக்க, ஏன் எல்லாரையும் இப்படி வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு போய் சொன்ன அப்படின்னு. உடனே குள்ளநரி சொல்லிச்சு, சிங்கராஜா சிங்கராஜா உண்மையிலே நான் எதுவும் பண்ணல, இந்த முயல் தான் என்கிட்ட சொல்லிச்சு வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லி நரி முயலை மாட்டி விட்டுடுச்சு. இப்போ சிங்கம் முயலை பார்த்துச்சு. எல்லா மிருகங்களும் முயலை பார்க்கவும் முயலோட காதுலேருந்து கால் வால் எல்லாமே கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ரொம்ப பயம். உடனே சிங்கத்தை பார்த்தோன்னா அழுகவே ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கம் வந்து முயலோட பயத்தை பார்த்துட்டு தன்னோட குரலை மெதுவாக்கி அன்பா அதுக்கிட்ட கேட்டுச்சு, ஏ முயலே ஏன் இப்படி பயந்துக்கிட்டு இருக்க, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆமாம் வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு நீ தான் சொன்னியா அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் அமைதியாக கேட்டோன்னே அந்த முயலும் கொஞ்சம் பயத்தை கம்மி பண்ணிக்கிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, ஆமா சிங்கராஜா வானம் இடிஞ்சு விழதான் போகுது அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொல்லிச்சு. அதை கேட்டோன்னே சிங்கம் சொல்லிச்சு, சரி உங்ககிட்ட யாரு சொன்னா வானம் இடிஞ்சு விழப்போகுதுன்னு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த முயல் சொல்லிச்சு, நான் என் வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா அப்பதான் வானம் இடிஞ்சு விழற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு. இப்ப சிங்கத்துக்கு ஓஹோ என்னவோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு போச்சு. உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த முயல் கிட்ட கேட்டுச்சு, சரி உன்னோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு. உடனே முயல் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு, சிங்கராஜாவே அங்க பெரிய மாமரம் இருக்குல்ல அதுக்கு கீழே தான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னு. இப்போ சிங்கத்துக்கு எல்லா விஷயமுமே புரிஞ்சிடுச்சு. சிங்கம் சொல்லிச்சு, யாரும் பயப்படாதீங்க, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன், எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு சிங்கம் கம்பீரமா காட்டுக்குள்ள நடந்து அந்த முயலோட வீடு இருக்கிற மாமரத்துக்கு போச்சு. அங்க போகணும்னு பார்த்தோன்னே எல்லா விலங்குகளுக்கும் என்ன நடந்துடுச்சுன்னு புரிஞ்சிடுச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ராத்திரி அடிச்ச காத்துல மரத்துக்கு மேலே இருந்த மரக்கிளையும் அந்த கிளையில இருந்த மாங்காய்களும் தான் அந்த முயலோட வீட்டு மேலே டம் டம் டமால்னு விழுந்திருக்கு. இருட்டில் அந்த முயலுக்கு அது தெரியல.
அந்த மாம்பழம் விழுந்த சத்தத்தை கேட்ட முயல் வானம் தான் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு தப்பா நினைச்சுக்குச்சு. இதை பார்த்தோன்னே சிங்கம் வந்து மீதி விலங்குகள்கிட்டையும் முயல்கிட்டையும் எடுத்து சொல்லிச்சு, நீங்க யாரும் பயப்படக்கூடாது, வானமெல்லாம் இடிஞ்சு விழல, சரியா? எல்லாரும் நிம்மதியா அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க. மரத்துலேருந்து மாங்காய்கள் தான் விழுந்திருக்கு, அந்த சத்தத்தை தான் இந்த குட்டி முயல் தெரியாம தப்பா சொல்லிடுச்சு. எந்த விஷயத்தையும் யோசிக்காம செய்யாதீங்க, சரியா அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் சொன்னதை கேட்டோன்னே எல்லா விலங்குகளும் அமைதியா சிங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு யானை, புலி, கரடி, நரி, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, காட்டு மாடு எல்லாமே சிங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. சிங்கமும் முயலுக்கு தைரியத்தை சொல்லிட்டு தன்னோட குகைக்கு போயிடுச்சு. முயல் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வானம் இடிஞ்சு விழ போறதில்ல அப்படின்னு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே தன்னோட வீட்டுல மகிழ்ச்சியா நல்லா அமைதியா படுத்து தூங்கிடுச்சு.